என்று வேதம் சொல்கிறது. நாம் இன்று மாலையிலும் அதே போல் ஒவ்வொரு நாளிலும் நாம் அதிகமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். பாட்டின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நாம் சபையாக கூடி வரும்பொழுதெல்லாம் நாம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். ஒரே காரணத்துக்காக 2 பேர் ஜெபிக்க சொல்கிறார் பாஸ்டர். நீங்கள் யோசிக்கிறீர்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினால உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணார், ரொம்ப நன்றி. ஜெசித்து ஜெபம் பண்ணாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம ஜெபத்தின் மூலமாக நாம் கர்த்தரோடு பேசும்போது, நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் கர்த்தரோடு பேசுகிறோம். கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஜெபத்தை கேட்டு நம்மோடு கூட பேசுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரை நாம் துதிக்கிறோம், அவர் மகிமைப்படுகிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்ம என்ன செய்கிறோமோ நாம் பேசுகிறோம். அவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கூட்டத்திற்கு முன்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கூட்ட நேரத்தில் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. கூட்டம் முடிஞ்ச உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி எல்லாரும் துணியை காணும் துட்டை காணுன்னு சொல்லிட்டு ஆலயத்தை விட்டு நம்ம ஓடி போகிறோம். நான் எதிர்பார்க்கிறது, ஆராதனை கூட்டங்கள் முடிந்த பிறகு சற்று நேரம் தரித்திருந்து நாம் கர்த்தருக்கு துதி சொல்லி நன்றி சொல்லி கர்த்தருடைய வசனங்களை நினைவுபடுத்தி கொண்டு ஒரு சின்ன குழுவாக ஜெபம் பண்ணி நாம் செல்வது நாளைய கூட்டத்துக்கு நமக்கு ஆயத்தமாகும். இன்றைக்கு 30% பேர் முதல் நாள் கூட்டத்திலிருந்து அதிகப்படுத்தியிருக்கிறார். நான் என்ன ஜெபம் பண்ணுறேன், நாளைக்கு 60% பேர் நம்ம சபையில் கூடணும். ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டியதில்லை. நம்ம 100 பேர் பச்சை காணிக்கை கவரை எடுத்துகிட்டு சபைக்கு வந்துடுவோம். முடிஞ்ச பிறகு சாப்பிட்டு போவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். வாசி கேட்ட வேத பகுதி நீங்கள் வீட்டுக்கு சென்று ஒரு முறை வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில மாதங்களாக என்று சொல்லலாம், நாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே நாம் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது என்ன தலைப்பு என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு முறை நான் அதை வாசிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20, 21 வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்க இருக்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், உங்களால் ஆணம் மட்டும் கூடுமானால் உங்களால் ஆணம் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ
தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த நாளிலே 94ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுதும் வாசிக்க கேட்ட இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது செய்தி என்ன என்பதை உங்களில் சிறுபான்மையினர் என்ன செய்தி என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளுக்குரிய பிரசங்க வசனம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக சொல்லிட்டு கர்த்தர் ஒரு முத்திரையை அங்கே வைக்கிறார். அது என்ன முத்திரை? இதை சொல்லுகிறவர் நான் கர்த்தர் என்று சொல்லுகின்றார். I am the Lord who speaks to you. பேசுகிற கர்த்தராகிய நானே இதை சொல்கின்றேன் என்று அந்த வசனத்திலே லேவியராகம புஸ்தகத்திலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு எழுதி கொடுக்கும் பொழுது அந்த வாசகங்களை நாம் ஆழமாக நினைக்கும்படியாக, உறுதியாக நினைக்கும்படியாக, அதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இதை சொல்லுகிறது யாரும் இல்லை, பிரான்சிஸ் இல்லை, கர்த்தர். நான் கர்த்தர் என்று அவர் சொல்கின்றார். 1 தெசலோனிக்கர் 5:15 நாம் வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கர் 5:15 ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உபாகமம் 32:35 பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. பழி வாங்குவது கர்த்தர் சொல்றாரு, அது என்னுடைய வேலை. பதில் அளிப்பதும் என்னுடைய வேலை. என்னுடைய வேலையை நீ எடுத்துக்கொள்ளாதே. என் பிள்ளையே, என் ஜனமே, என்னுடைய வேலையை நான் செய்யட்டும். நான் செய்ய வேண்டிய வேலையை நீ எடுத்துக்கொள்ளாதே. கர்த்தர் சொல்கின்றார், நான் செய்கிற வேலையை நீ எடுத்துக்கொண்டால் நீ போலி தேவனாகி விடுகிறாய். You will become the duplicate God. பொய்யான தேவனாக நீ மாறிவிடுகின்றாய். அந்த பொய்யான தேவன் என்று நான் சொல்லும் பொழுது அதற்கு மறு உருவம் அல்லது மறுபெயர் சாத்தான். We call it demigod. God without any power. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, அவனுடைய கைக்கூலியாக இருக்கிற ஓ தஹம்மாரா ஷோலா துஹம்மாரா ஷோலோ ஹம்யாதரா துஹன் தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நாம் அவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய கைக்கூலியாக இருக்கிறோம். கர்த்தருடைய குணநல பண்புகளை இழந்தவர்களாக, அவனுடைய பண்புகளை உடையவர்களாக, அவன் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவன் என்ன செய்ய, தீது செய்ய, தீமை செய்ய தூண்டுகின்றானோ அவனுடைய தூண்டுதலின்படி நாம் துலங்குகின்றோம். பாவம், பரிதாபம். திருச்சபையே பரிதாபமான நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறாய். இந்த திருச்சபை மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும், திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார்.
எனக்கு கல்வி கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல கல்வியும் கேள்வியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக நாம் பயன்படுத்தாமல், we are not using our education for the glory of God, but we use them for the destruction of godly things. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவை, ஆற்றலை, ஞானத்தை, புத்தியை நாம் அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தாதபடி அவருக்கு எதிராக அவருடைய நற்செயல்கள் குலைந்து போகும்படியாக, தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படும்படியாக நாம் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற, உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நன்றாக கற்றவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த படித்ததை ஒரு A4 ஷீட்டில் ஒரு மணி எழுதி J8க்கு போகிறோம். நான் சொல்லுவது நீலங்கரை போலீஸ் ஸ்டேஷன். அந்த நீலங்கரை போலீஸ் ஸ்டேஷன் போய் அவன் பெரிய கடவுள் மாதிரி அவனிடத்தில் கிறிஸ்தவன் தன்னுடைய கோரிக்கையை வைத்து, இன்னார் எனக்கு இப்படி தீங்கு செய்தான், நீங்கள் இதில் நியாயம் வழங்க வேண்டும் என்று ஜெபிக்க அழைக்கப்பட்டவன், ஜபத்தின் மூலமாக ஜெயம் பெறும்படியாக கற்றுக்கொள்ளப்பட்டவன், சில காலம் அப்படி கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்தவன், இன்றைக்கு தேவன் தனக்கு கொடுத்த 2 வரி எழுத கற்றுக் கொடுத்தார அந்த ஞானத்தை பயன்படுத்தி அங்கே போகிறான். அதுக்கப்புறம் சட்டம் படித்திருக்கிறார்களே, நம்முடைய தமிழ்நாட்டு அரசு சார்பாக வாதாடுகிற ஒரு வக்கீல் இருக்கார், ஒரு கிறிஸ்தவர், WILSON வில்சன். அவர் அவர் ஒரு MP, அவரே சட்ட நிபுணர். நான் அந்த தனிப்பட்ட நபரை குறை சொல்லவில்லை. கர்த்தரால் கற்றவர்களாகிய நாம் அவர் நமக்கு கற்பித்தவைகளை மற்றவர்களுக்கு கற்பித்து வேத வழியாக, வேத உபதேசத்தின் வழியாக ஒரு பாடலை எழுதி பரவசமாக பாடி சபையில் பக்தி விருத்தி உண்டாக்கி அழிந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கு ஒரு கைப்பிரதியை எழுதி அந்த கைப்பிரதியை கொடுத்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி, மங்கி கிடக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு என்னை போன்றவர்கள் புத்தகங்களை எழுதி அவர்களை தட்டி எழுப்பி தேவன் கொடுத்த அந்த கல்வியை பயன்படுத்தி அநேகர் மறுவாழ்வு பெறுவதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு திருச்சபை கற்ற அந்த கல்வியை கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தாமல் அவர்களுடைய சொந்த வாழ்வுக்காக பயன்படுத்துவது தப்பில்லை. அதுதான் நம்முடைய பிழைப்பு. அதற்கும் மேலாக, பிழைப்புக்கும் மேலாக நம்மை பிழைப்பூட்டுகிற, நம்மை வாழ வைத்திருக்கிற, நம்மை ஞானவான்களாக்கி இருக்கிற அந்த வல்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை, அந்த கல்வியை பயன்படுத்தி நாம் தீமை செய்யக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உபாகம் 32-35 வாஸ்தவம். அதையே புதிய ஏற்பாட்டுக்கால ஆக்கியோன், எபிரேயர் நிருப ஆக்கியோன் இவ்விதமாக எழுதியிருக்கிறதை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். எபிரேயர் 10:30. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று நாம் அறிவோம். அந்த எபிரேயர் நிருப ஆக்கியோன் சொல்லுகின்றார். அந்த லேவியராகம புஸ்தக 19-18 சொல்லப்பட்ட வசனங்களை மேற்கோள் காட்டி, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர்
சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இந்த இடத்துல இன்றைக்கு இந்த கான்டெக்ஸ்டில் அல்லது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு சொல்லுகிற இந்த பிரசங்கத்தின் மூலமாக உலகத்தானை குறித்து கர்த்தர் பேசலை, என்னையும் உங்களையும் குறித்து தான் பேசுகின்றார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அப்பான்னு சொல்லும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. பரலோக தேவனை கூப்பிடுவது, அவருடைய நாமம் நாம் தரிக்கப்பட்டது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய பிள்ளைகளாக சபையிலே கூடி அவரை பாடி துதித்து ஆராதிப்பது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் இன்று மாலையிலே கர்த்தர் சொல்கிறாரு, வழி தவறி போகிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். உலகத்தான அல்ல, கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நன்மை செய்ய அழைக்கப்பட்டவன், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த ஆண்டவர் இயேசுவை போல அவருக்காக வாழ அழைக்கப்பட்டவன், உமக்காக தான் வாழ்கின்றேன் என்று சொல்லுகின்றவன், அவருக்காக வாழாமல் அவர் செய்யாத ஒரு காரியத்தை அவர் நன்மை தான் செய்வார், ஒருபோதும் தீமை அவர் செய்ய மாட்டார். ஆனால் அவர் பெயரை தரித்து கொண்டிருக்கிற நாம், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நாம் தீமை செய்வதே நம்முடைய லட்சியமாக கொண்டிருக்கிறோம். அதஹமி சலோஹமி, ஒருவர் இருவர் அல்ல. My Lord says there are many people who are doing evil against his own brother and own sister. இங்க இருக்கிற அநேகரில் தன் சொந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு தீங்கு செய்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் என்று நான் கர்த்தர் என்று சொல்லுகிறேன். என் கர்த்தர் இப்பொழுது, நம் கர்த்தர் இப்பொழுது அப்படி தீமையையே குறிக்கோளாக வைத்து பகலாக தீமை செய்து கொண்டு தியானிக்க வேண்டியவர்கள், ஜெபிக்க வேண்டியவர்கள், தெருத்தருவாக வீதி வீதியாக அலைந்து இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டியவர்கள் ராப்பகலாக தீமை செய்து கொண்டு மற்றவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறோம். அங்கதான் எபிரே ஆக்கியவன் ஒரு எச்சரிக்கை நமக்கு விடுக்கிறார். தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை இப்போ பார்க்கணும். அதே வாசித்த வசனத்திற்கு எபிரேயர் 10:31, ஜீவனுள்ள, கொஞ்சம் தயவுசெய்து சத்தமாக வாசிக்காதீங்க, மனசில் சொல்லுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. பயங்கரமாக இருக்குமே. The things which you are doing is so dangerous. ஆபத்தான விஷயம். உனக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வரலாம். மனுஷன் உனக்கு ஆபத்து கொண்டு வர மாட்டான். கர்த்தர் சொல்றார், பதில் செய்வது, பழி வாங்குவது அது என்னுடைய செயல். 32:35 வாஸ்தம். பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்கின்றார். இப்போ முதலாவது நம்ம செய்தியினுடைய திட்டத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். முதலாவது, இவர் எப்படி பழி வாங்குகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக, நம்மை போல இன்றைக்கு 21வது நூற்றாண்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்களைப் போல வேதத்திலே பழி வாங்கின மனிதர்களை குறித்து ஒரு 3 உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். தியானத்தை முடிக்க போகிறோம். கடைசியில் ஒரு 5 நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். இது எசேக்கியா ராஜாவுடைய காலம். இப்போ வந்தார் இல்லையா எசேக்கியா ராஜா, பார்த்தீங்க இல்லையா? இது எசேக்கியா ராஜாவுடைய காலம்.
உங்களுடைய கவனத்தை 2 நாளாகமும் 32:1 திருப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் முதல் வசனம். அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினான். அவர் தான் சொல்லியிருக்காரு. கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினான் என்றால் அதுக்கு என்ன பொருள்? கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான். என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு? உன்னை தொடுகிறவன், உன்னை தொடலப்பா, உனக்கு வேட்டு வைக்கிறவன் உனக்கு வேட்டு வைக்கல, அந்த காட்டு மனுஷன் எனக்கு தான் வேட்டு வைக்கின்றான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகின்றான். நம்ம யாராவது நம்முடைய கண்மணியை தொட நம்ம இடம் கொடுப்போமா? அதற்கு தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, இமையை படைச்சிருக்கிறாரு. கண்ணை இமை காப்பது போல தேவ பிள்ளையே, நமக்கு விரோதமாக தீங்கு செய்வதையே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்கிற துன்மார்க்க ஜீவியம் செய்கிற அந்த துன்மார்க்கர்கள் செய்கிற அந்த காரியம் கர்த்தருக்கு விரோதமான காரியம். வேதம் சொல்கிறது, 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினான். இந்த அசீரிய ராஜ்யம் என்பது ஒரு வலுவான ராஜ்யம். கிமு 7வது நூற்றாண்டிலே ஒரு வலுவான ராஜ்யம். அந்த அசீரிய ராஜ்யத்தினுடைய தலைநகர் தான் நினிவே. இப்பொழுது நான் வாசிக்கிற இந்த சம்பவத்துக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் நம்ம யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நினிவே மனம் திரும்பியது, அது உண்மைதான். ஆனால் மீண்டும் அது கர்த்தருக்கு விரோதமாக ஒரு கொடூரமான ஆட்சி. அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் என்பார்கள். இந்த சனகெரிப் என்பவன் ஒரு கொடூரமான அரசன். அந்த கொடூரமான அரசன் எப்படியோ அவனுடைய சேனை வீரர்கள், அவனுடைய தேசத்து மக்கள், இவர்கள் எல்லாரும் கொடுமைக்காரர்கள். வேதம் சொல்கிறது, இந்த அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினான். இதை கேட்ட எசேக்கியா ராஜா செய்தது என்ன? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் முன் உதாரணமாக வைக்கிற காரியம். அந்த எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். இப்பொழுது நீங்கள் 2 நாளாகமும் 37வது அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமும் 37ஆம் அதிகாரத்திலே அங்கே எசேக்கியா ராஜா அவர் மன்னிக்கவும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 22 முதல் 35 வசனங்களை எசேக்கியா ஜெபித்தான் என்றும் கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்தார் என்றும் வாசிக்கின்றோம். அதே அதிகாரம் 37ஆம் அதிகாரம், ஏசாயா 37ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 37ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் அசிரியாவின் அந்த சேனையில் 1,85,000 போர் வீரர்கள் இருந்தார்கள். கர்த்தர்
ஜபத்தை கேட்டு, எசேக்கியாவின் ஜபத்தை கேட்டு பதிலளித்தார். அங்கே நாம் வாசிக்கிறோம், குறித்துக்கொள்ளல், நாகும் 1:2. நாகும் 1:2 நினிவேயின் பாரத்தை குறித்து அங்கே வாசிக்கின்றோம். அந்த நாகும் 1:2 3 முறை அல்லது கர்த்தர் பழி வாங்குவார், நீதியை சரி கட்டுவார் என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோனாவை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். கர்த்தர் நாகும் தீர்க்கதரிசி கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த எசேக்கியா ராஜா செய்த ஜபத்தின் பலனாக ஆண்டவர் கிமு 6009 ஆண்டில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வரத்தின்படி கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்தை ஆண்டவர் சந்தித்தார். டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் என்ற 2 நதிகள் இருக்கிறது. ஒரு கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர், அவருடைய பேர் இப்பொழுது நான் சொல்கிறேன், CTESIA, சிட்டேசியா என்ற அந்த கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இவ்விதமாக அவர் எழுதிய சரித்திர நூலில் எழுதியிருக்கின்றார். டைக்ரிஸ் நதியின் வெள்ளப்பெருக்கு நினிவேயின் கேட்டில் அது மோதி அடித்தது. அதை தாண்டி டைக்ரிஸ் நதியினுடைய வெள்ளம், பெருவெள்ளம் அந்த நினிவே பட்டணத்தினுடைய மாளிகைக்குள்ளே மோதியது. அஸ்திபாரங்கள் அடித்து செல்லப்பட்டன. நினிவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நினிவே பட்டணத்தினுடைய மாளிகைகள் சுக்குநூறாக ஆயின. ராஜா எங்கே போனான் என்று தெரியாது, அவன் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய் விட்டான். கர்த்தர் பாபிலோனிய சேனையை நினிவேக்குள்ள நுழையும்படியாக செய்தார். இந்த அசிரிய ராஜா நினிவே பட்டணத்தை தலைநகரமாக கொண்ட அந்த அசிரிய ராஜாங்கம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்த போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது போல, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று எழுதிக்கிற வசனத்தின்படி தேவ ஜனங்கள் யுத்தம் செய்தார்கள். அவர் வெற்றியை கொடுத்தார். கர்த்தர் இயற்கையை பயன்படுத்தி அந்த நதியிலே பெருவெள்ளம் புறப்பட்டு வரும்படியாக செய்து அந்த நகரமே அடித்து கொண்டு போகும்படியாக செய்து இன்னொரு அரசனை, பாபிலோனிய அரசனை, அந்த அசிரியா ராஜாங்கத்தை கவிழ்க்கும்படியாக கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களை பகைக்கிறவர்கள் மேல் பழிக்கு பழி வாங்குகிற தேவனாக இருக்கின்றார். எசேக்கியா ராஜா பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்? பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வசனம் ஒரு உதாரணமாக இந்த அசிரிய ராஜாவின் மேலும் ராஜாங்கத்தின் மேலும் கர்த்தர் பழி வாங்கி ஒன்றுமில்லாமல் அந்த நாட்டையும் அந்த அரசனையும் அந்த ராஜாங்கத்தையும் ஆண்டவர் அழித்து போட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கின்றார். இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து ஒரு 3 சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் அடிக்கடி பாடக்கூடிய
ஒரு பாடலின் 2 சரணங்களை மாத்திரம் நான் பாட இருக்கின்றேன். பாரும் தந்தையே எந்த நுள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த நுள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன் பாரிசோதம் கேட்கிறேன், மனம் நொந்து மருளுகிறேன் பாரிசோதம் கேட்கிறேன், பாரிசோதர் கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே, கர்த்தருடைய துணை வேண்டும் என்று இன்னொரு பாடின பாடலை நான் பாடும்போது நான் பாடுவதாகவே நான் பாவித்து பாடினேன். தட் இஸ் மை ப்ரேயர். கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய துணை இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. இராப்பகலாக என்றைக்கு தான் சூனியம் எதிர்பார்க்கலாம், சூனியம் எதிர்பார்க்க முடியாதுன்னு என்ற அனுபவம் எனக்கு இல்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கு 2 கண்களுக்கும் அறுவை சிகிச்சை நேரத்தில் அந்த வஞ்சகன், நியாயக்கட்டின் மகன், தீமை செய்வதில் ஓயாதவன், அந்த இக்கட்டான நேரத்தில் கூட எனக்கு சூனியம் செய்து அதன் மூலமாக என் கண் பாதிக்கும்படியாக செய்தான். ஆனால் கர்த்தரோ அதை சரிப்படுத்தி இன்றைக்கு பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து இந்த அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் ஆண்டவர் உதவி செய்து என்னை காத்து வருகின்றார். நல்ல பார்வையோடு நான் இருக்கின்றேன். தீமை அத்த மணி ஓரி மதக்கமா தோஷலோ சூனியக்காரனே, ஓ சூனியக்காரனே, ஓ துரு சலதிரியா கரரப்ப, உன்னுடைய உக்தி, நீ பயன்படுத்துகிற சாத்தானுடைய சக்தி, உன்னில் காணப்படுகிற மாய்மாலமான பக்தி என்னை ஒன்று செய்ய முடியாது. நான் இயேசுவின் பிள்ளை, பழிவாங்க எனக்கு உரிமை இல்லை. ஆனால் பழி வாங்கும்படியாக எனக்காக யுத்தம் செய்யக்கூடிய கர்த்தர் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யார் யாருக்கு விரோதமாக எனக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிறதோ, இன்று மாலையில் ஏற்கனவே சொன்ன கர்த்தர் நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார், பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நேற்று
16ஆம் தேதி, இன்றைக்கு 17ஆம் தேதி. இப்படி கடிகாரத்தில் அந்த தேதி மாறுவது போல என்னுடைய வாழ்க்கையில் நாள் மாறுவதில்லை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருப்பது போல வஞ்சகன் செய்கிற சூனியத்தினால ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சூனியத்தை செய்கிறதுனாலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு முன்பாக நான் சாட்சி சொல்கின்றேன். பயப்படாதீங்க. நேற்று இருந்தது போலவே நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? நேற்று இருந்தவர் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாளைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நாளைக்கு நம்மை அவர் நடத்தி செல்வார். அப்படின்னா இன்றைக்கு செய்வார். இன்று 17ஆம் தேதி காலையில் 12:20 ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அடிக்கடி அந்த சாத்தானுடைய கிரியைகள் டச் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தரோ அந்த சிறிய தேசத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் சந்திப்பதற்கு அவர் முடிவு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். என்னோடு நீங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். குறித்து கொண்டால் நாம் வீட்டிலே சென்று வாசிக்கலாம். 34ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனங்கள். யாக்கோபுக்கும் அவருடைய மனைவியாகிய லேயாளுக்கும் ஒரு பெண் கருவேப்பிலை கொத்து போல பிறந்தாள். அவளுக்கு ஒரு சிறப்பான பெயர் தீனாள். வந்து சேர்ந்த அந்த ஊரிலே யாக்கோபு கூடாரம் போட்டு தன் குடும்பமெல்லாம் தங்கும்படியாக ஏற்பாடு செய்தான். அவனுடைய பிள்ளைகள் ஆடு மேய்க்கிறவர்கள் வெளியிலே வயல்வெளிக்கு சென்றிருந்தார்கள். நாம் அங்கே வாசிக்கிறோம், இந்த தீனாள் அந்த ஊரில் இருக்கிற பெண்களை சுற்றி பார்ப்பதற்காக வெளியிலே சென்றாள். காற்று வாங்க சென்று ஒரு கவிதை வாங்கி வருவது போல பெண்ணாகிய இவள் அந்த ஊரில் இருக்கிற பெண்களை பார்க்கணும்னு சொல்லி போனாள். பெண்களை பார்க்க போனாள். ஆனால் ஒரு கள்ளன் இவளை பார்த்து விட்டான். இவள் உள்ளத்தை கவர்ந்து விட்டான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. மயங்கினான். அவளை அழைத்து கொண்டு போய் கற்பழித்தான். அவன் யார்? ஏவியனான ஏமோர் என்பவனுடைய மகன் சீகேம். அந்த சீகேம் என்பவன் வாலிபன் உள்ளூருக்கு வந்த இந்த பெண்ணை அவன் கெடுத்து விட்டான். சிமியோனும் லேவியும் தங்கள் வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினார்கள். அப்பொழுது அவருடைய தகப்பன் யாக்கோபு அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறான், அப்பா, உங்கள் சகோதரி இப்படி கற்பழிக்கப்பட்டாள். நம்ம வீட்டில் அவள் இல்லை, இப்போது இன்னொருத்தன் வீட்டில் இருக்கிறா என்று சொல்லி அந்த தகப்பனுடைய வேதனை சற்று எண்ணி பாருங்கள். வேதனை தான். அந்த
சிமியோனும் லேவியும், அது லேயால் பெற்ற பிள்ளைகள் சிமியோனும் லேவியும் கபடமான காரியத்தை செய்தார்கள். பழிக்கு பழி வாங்குகிறவர்கள் கபடஸ்தர்கள். பழிக்கு பழி வாங்குகிறவர்கள் கபடமாய் பேசுவார்கள், தந்திரமாய் பேசுவார்கள், அவர்கள் மந்திரமும் செய்வார்கள். இவர்கள் மந்திரம் செய்யல, தந்திரமாய் பேசினாங்க. ஓகே, ஆனதாச்சு, எங்கள் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரே ஒரு நிபந்தனை, நாங்கள் எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். உங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாரும் ஆண்களும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் எங்களை போல நீங்கள் மாறிட்டா எங்கள் வீட்டு பெண்ணை உங்களுக்கு மனைவியாக கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த ஏவியனாகிய ஏமோர் ஊர் மக்களை கூட்டி, சொந்த ஜனங்கள் பந்து ஜனங்களை கூட்டி நடந்த சம்பவத்தை சொல்லி, என் பையன் விரும்பிட்டான், பெண் வீட்டுக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிங்கன்னா அவங்களோட கூட பெண் கொடுப்போம், பெண் வாங்குவோம், ஐக்கியமாக இருப்போம் என்று சொன்ன உடனே ஊர்க்காரரும் சொந்தக்காரரும் இந்த சிமியோன் லேவி சொன்ன அந்த சூதாக சூசகமாக தந்திரமாக சொன்ன அந்த வார்த்தை அவர்கள் நம்பினார்கள். எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. விருத்த சேதனம் செய்யப்பட்ட 3வது நாளில் அவர்கள் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு எப்படி ஒரு உடல்நிலை இருக்குமோ அதுபோல அவர்கள் எல்லாரும் எழுந்துக்க முடியாதபடி, பட்டயத்தை கூட தூக்க முடியாது, நடக்க முடியாது. அப்பொழுது இந்த சிமியோனும் லேவியும் தங்கள் பட்டயத்தை எடுத்து இரக்கமில்லாமல், தங்கை சகோதரி செய்தது தவறு, ஆனால் தவறு செய்யாத ஒருவனை கொல்ல வேண்டும் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். பழி வாங்குகிறவன் கபடஸ்தன், பழி வாங்குகிறவன் கொலை வெறி பிடித்தவன், ஈவிரக்கம் இல்லாமல் எனக்கு செய்தா இல்லையா, கொஞ்சம் கூட பரிதாபம், எல்லாரும் பரிதாபப்படக்கூடிய நிலைமை. பட்டயத்தை எடுத்து எல்லா ஆண்களையும் வெட்டி போட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கள்வர்களாக மாறினார்கள். அந்த ஏவியருடைய உடைமைகளெல்லாம் அவர்கள் பொருளையும் மிருக ஜீவன்களையும் அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு ஆண்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி, நல்லா யோசித்து பாருங்கள், அந்த ஏவியர் கூட்டத்துடைய பெண்களை இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். மாம்சீகமாக ஜீவிக்கிறவன் those who are living in flesh, கர்த்தர் இல்லாம இருக்கிறவன், கர்த்தரை விற்று போட்டவன், அவன் தீமைக்கு தீமை செய்வான். இந்த யாக்கோபின் புத்திரி இவர்கள்லாம் யாருங்க? கோத்திர பிதாக்கள். அந்த லேவி என்பவனிலிருந்து தான் அந்த லேவி கோத்திரம் வந்தது. மோசே அந்த கோத்திரத்திலிருந்து தான் வந்தார். அவனுடைய சகோதரன் ஆரோன் ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக இருந்தவர். எல்லாரும் கொலைக்காரர்கள், கொலைக்காரர்கள், இரத்த வெறி பிடித்தவர்களாக
அவர்கள் அந்த ஏவியரை கொலை செய்தார்கள். அவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், சூதாக பேசுகிறவர்கள், இரத்த வெறி கொள்ளுகிறவர்கள், சகோதரி எங்கள் குடும்பம், இது எங்கள் கௌரவம், மற்றவனுடைய கௌரவம், மற்றவனுடைய குடும்பம், அதை பற்றி கவலை இல்லை. Selfish people. Those who take revenge is called, they are selfish people. சுயநலவாதி, சுயநலவாதி, சுயநலவாதி. நீ சுயநலத்தோடு எவ்வளவு காலம் வாழப் போகிறாய்? இன்றைக்கு மற்றவனை அழிக்கும்படியாக செயல்பட விடாதபடி அழிவை உன் கையிலே எடுத்துக்கொள்கிறாய். இரண்டாவதாக நாம் ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். அவன்தான் வரமிருந்து பெற்ற சிம்சோன். இப்போ நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு போகிறோம். கர்த்தர் மனோவா குடும்பத்துக்கு இந்த நல்ல பிள்ளையை ஈவாக கொடுத்தார். இந்த சிம்சோனை பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொல்லும்படியாக அவர்கள் கேட்டார்கள். அவன் ஆரம்பத்தில் வளர்க்கப்பட்டான். இதற்கு முன்பு நாம் தியானித்தவர்கள் எல்லாரும் 2 நியாயாதிபதிகளை குறித்து தியானித்திருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சோம்பேறி மாம்சீகமாக ஜீவித்தவன், இச்சைக்கு இணங்கினவன், அந்த பெலிஸ்தர் மேல் பழி வாங்க வேண்டும் என்று ஜபம் பண்ணான். பாருங்க, இப்படி கூடவா இருக்காங்க. அவனுடைய கடைசி நாள் வந்தபோது அவனுடைய இப்போ வேத பகுதி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லவில்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21 to 30 வரைக்கும் நாம் வீட்டுக்கு சென்று வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கின்றோம். 21வது வசனத்தில் இந்த பெலிஸ்தர் அவனுடைய 2 கண்களையும் பறித்து விட்டார்கள். ஒரு கண் சிகிச்சை செய்கிறதுன்னா மருத்துவர் எவ்வளவு ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மிருகத்தினுடைய உறுப்பை அந்த கசாப்கான செய்வது போல இந்த பெலிஸ்தர் ஜனங்கள் இந்த தேவ மனிதன் என்று சொல்லப்பட்டு விழுந்து போன இந்த தேவ மனிதனுடைய கண்கள் 2 கண்களையும் அவர்கள் எடுத்து விட்டார்கள். சிம்சோனுக்கு இப்பொழுது பார்வை இல்லை. அவனை இது போன்ற ஒரு அரங்கத்தில் கொண்டு போய் தூண்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்தி அவனோடு கூட இருந்த மக்களுக்கு முன்பாக சிறைச்சாலையில் போட்டார்கள். அவனுடைய கால்களில் விலங்கு போட்டார்கள். சிறைச்சாலையில் மாவரைக்க விட்டார்கள். நல்லா கவனிங்க, கால்களில் விலங்கு போட்டார்கள். கை ஃப்ரீயாக இருக்குது. இப்போ மாவரைத்தார்கள். மாவரைத்தான். அங்கிருந்து சிறைச்சாலையிலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து அந்த ஒரு அரங்கத்தில் கொண்டு வந்து அவனை நிறுத்தி he became the source of mockery. அவனை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணும்படியாக அவனை ஆட விட்டாங்க. பார்வையில்லாத அவன் அந்த ஆடியன்ஸை பார்க்காமே ஆடுறான். ஏன்னா ஆடி தான் ஆகணும். என்ன, அவன் சிறை கைதி. எல்லாரும் நம்ம விரோதி பார்த்தியா, குருடன் ஆகிட்டோம், நம்ம சொல்கிறத அவன் செய்கிறான் பார்த்தியா, ஆடுறான். அவன் அந்த நேரத்தில்
28வது வசனத்தை பாருங்கள். நான் என் 2 கண்களுக்காக ஒரே நேரத்தில் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு ஜபம் பண்ணினான். பின்வாங்கி போனவன் ஜபம் பண்ணுவானா? ஜபம் பண்ணுவான். நம்ம கூட சிலர் பின்வாங்கின நிலைமையில ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பின்வாங்கி போனவன் ஜபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? கர்த்தர் கேட்க மாட்டார். காக்கை பனம் மரத்தில் உட்கார அந்த பனம்பழம் தானாக விழ வேண்டியது காக்கை உட்கார விழுந்தது என்று சொல்வது போல அவன் அந்த தூண்களை பிடித்து கொண்டு ஒரு வல்லமை அவனுக்குள்ளே வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணினான். என்ன சாதனை புரிந்தான்? அவனும் அழிந்தான். 29வது 30வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அவனும் அழிந்தான். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது பெலிஸ்தர்களை கொன்றதை காட்டிலும் அவன் மரித்த நாளிலே அதிகமான பேரை கொன்றான் என்று வேதம் சொல்கிறது. அவன் விரோதிகளை கொன்றான், பழி வாங்கினான். ஓ சாம்சன், எல்லாரையும் பழி வாங்கினியே, நீ நல்லா இருப்பியாயா என்று கேட்டார். நானும் செத்து போயிட்டேன், சாகும்போதே நான் பழி வாங்கினேன், நான் பழி வாங்கிட்டேன், எனக்கு வெற்றி வந்துருச்சு, நான் சாகிறேன், சோத்திரம் என்று சொல்லி அவன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். இதுதான் பழி வாங்குறவர்களுக்கு வருகிற ஆக்கினை. அந்த ஆக்கினை குறித்து தான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக 3வது ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதுதான் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களை நாம் வீட்டிலே சென்று வாசிப்போம். ஏற்கனவே ஒரு பிரசங்கியார் இந்த செய்தியை தொட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். பெலிஸ்தருடைய தரப்பில் அவர்களுடைய பிரதிநிதியாக கோலியாத் நின்றான். அரசனாலோ சேனை தலைவனாலோ அந்த யுத்தத்தில் இருக்கிற எந்த போர் வீரனாலோ கோலியாத்துடைய சவாலை ஏற்க முடியவில்லை. அண்ணன்மாரை பார்க்க வந்த தம்பி தாவீது, அந்த துர்மார்க்கன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக வந்து இழித்து பழித்து பேசுகிறதை இவன் கேட்டுக்கொண்டிருந்தான். பொங்கி எழுந்தான், ஆர்த்து எழுந்தான். அவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் அனல் கொண்டார். ஒரு தீர்மானம் செய்தான், என்னால் இவனை கொல்ல முடியும் என்று தீர்மானம் செய்து அவன் அந்த ஒரு சின்ன கல்லுனால கூழாங்கல் கல்லை எடுத்து அந்த கவனில் வைத்து அடித்த போது நெற்றியில் கல்பட்டதும் கோலியாத் நெடுமரமாய் விழுந்தான். நெடுமரம் போல விழுந்தான். அவனுடைய வாளை எடுத்து அவனுடைய கழுத்தை அறுத்தான். அந்த தலையை கையிலே எடுத்துக்கொண்டு இப்பொழுது வருகின்றான். அம்மம்மார்கள்லாம் வழி வழியாக முறையாக பாட்டு பாடுகிறார்கள். 6ஆம் 7வது வசனத்தில் ஸ்திரீகள் ஆடலோடும் பாடலோடும் வருகிறார்கள். அவர்கள் பாடலில் ஒரு கருத்து சொல்லுகின்றார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10 மடங்கு 10,000. விஷம் ஏறுது. இப்போ சவுலுக்கு விஷம் ஏறுது. நமக்கு 10,000 தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கிராமத்திலிருந்து வந்தவன், நேற்று வந்தவன் இளம் வாலிபன், அவனுக்கு 10,000மா, அவனுக்கு 10,000மா. அவ்வளோதான். இனிமேல் நம்ம சாப்டர் ஓவர். இனிமேல் ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. மக்கள் அவனை புகழ்கிறார்கள். ஓ தேவ பிள்ளையே, சூனியம் செய்கிற தேவ பிள்ளையே,
தேவதாசனை கர்த்தர் உயர்த்தும் போது அந்த தாசனை குறித்து சபையில மக்கள் பயன்படுத்துகிற வகையை குறித்து சாட்சி சொல்லும்போது, அந்த தாவீதை குறித்து புகழ்ச்சியாக பேசின பொழுது, அந்த அம்மாமார்கள் பேசின போது, அதை பொறுத்து கொள்ளாத சவுலை போன்ற சவுலே, நீ ஒருவேளை ராஜாவாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாரு. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்தது. யார் பழி வாங்குவார்? கர்த்தருடைய ஆவியானவர் யாரை விட்டு போய் விட்டு இருக்கிறாரோ, பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி யாரை இப்பொழுது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதோ அந்த பொல்லாத ஆவிதான் தூண்டுது. கையை வச்சுக்கணும், சும்மா நீ சூனியம் செய்யும்படியாக உன் கையில் இருக்கிற கருவியை பயன்படுத்து, செல்போனை பயன்படுத்து. நீ ஆச்சரியமா நினைக்கிறீங்களா? கம்ப்யூட்டர் ஜாதகம் போல கம்ப்யூட்டர் சூனியம். ராத்திரியெல்லாம் தூங்காத, சூனியம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ராத்திரியெல்லாம் சூனியத்தினால பாதிக்கப்பட்டு காலையில் எப்பொழுதும் போல எழுந்து சபைக்கு வருகிற ஒரு மனுஷன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான்னு பாருங்க. ராத்திரியெல்லாம் சூனியம் செய்துட்டு சாத்தானோடு கூட இருந்துட்டு வருகிற ஆளுக்கு அந்த பலன் இருக்காது, தூக்கம்தான் வரும். தேவ சபையில் தூங்கி தூங்கி விழுவாள், தேவ சபையில் தூங்கி தூங்கி விழுவான். அதுதான் பின்மாற்றம் அடைந்த ஒரு அனுபவம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காலத்தில் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லப்பட்ட புகழ்பெற்ற சாட்சி பெற்ற அந்த சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போயிட்டாரு. பொல்லாத ஆவி அவனை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. அந்த பொல்லாத ஆவியினாலே அலைகழிக்கப்பட்ட அவனுக்கு வைத்தியம் செய்வதற்கு கர்த்தர் இந்த தாவீதை தான் பயன்படுத்தினார். அவன் கிண்டரம் வாசிக்கும் பொழுது அந்த இசை வழியாக கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவார். அப்பொழுது பொல்லாத ஆவி தற்காலிகமாக அந்த சவுலிடத்திலிருந்து விலகி செல்லும், மீண்டுமாக அந்த பொல்லாத ஆவி அவனை தாக்கி கொள்ளும். இது போல ஒரு சில காலங்கள் நடந்து கொண்டே இருந்தது. நீங்கள் 11வது வசனத்தை வாசித்தால், சவுல் சுவரோடு தாவீதை கொல்லும்படியாக தன்னுடைய ஈட்டியை எடுத்து எய்கிறான். அவன் எய்த போது கர்த்தர் தாவீதுக்குள்ள இருந்ததுனால அந்த ஈட்டிக்கு என்ன ஈட்டி? அது ஒரு ஆயுதம். இங்கிலீஷில் என்ன சொல்கிறான்? வெப்பன். உனக்கு விரோதமாக எய்யப்படும் வெப்பன், ஆயுதம். எந்த பேராக இருக்கட்டும், எந்த வடிவமாக இருக்கட்டும், எந்த உருவமாக இருக்கட்டும், அது யார் செய்ததாக இருக்கட்டும், உனக்கு எதிராக உருவாக்கப்படும். நேற்று ரெவரண்ட் டாக்டர் டேனியல் மோசஸையா சொன்னார், ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். 2 முறை அப்படி சுவரோடு தாவீது கொல்லப்படும்படியாக ஈட்டியை எய்தான். அவன் தோல்வி அடைந்தான். நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம், நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள். பழி வாங்குதல் லோடு கூட லேவியராகமும் 19:18 இப்பொழுது நான் ஒரு முறை வாசிக்கிறேன். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் இருங்கள். அப்போ பொறாமை பழிக்கு பழி வாங்கும்படியாக நம்மை தூண்டும். தாவீது மேலே சவுல் பொறாமை கொண்டான். நாம் அங்கே வாசிக்கின்றோம், பொறாமையினாலே சவுல் தாவீதை அழிக்க நினைக்கும் போது தாவீதுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. சவுலை விட்டு கர்த்தர் விலகி போனார்.
அவன் தாவீதுக்கு பயந்து கொண்டிருந்தான். சவுலுடைய மகள், இரண்டாவது மகள், இளைய மகள் மீகாள். மீகாளை தாவீதுக்கு கொடுக்கும்படியாக சவுல் தீர்மானிக்கிறாரு. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன நோக்கம்? விரோதியாக பாவித்தவனுக்கு நன்மை செய்கிறது போல. அவனுடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா? நாம் இவனை கொல்ல முடியாது, நம்ம கொல்ல முயற்சித்தோம், இந்த கொலை முயற்சியெல்லாம் தோல்வி ஆயிடுச்சு, அதனால் அந்நிய ஜனங்களை விட்டு அவனை சாகடிக்கலாம் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம். 200 மறுபடியும் அந்த நுனி தோல், பெலிஸ்தர் 200 நுனித்தோல் தாவீது கொண்டு வந்து சவுல் இடத்துல கொடுத்தால், நல்லா கவனிங்க, 200 பேரை சாகடிச்சு ஒரு கல்யாணமா? 200 பேரை சாகடிச்சு ஒரு வாழ்க்கையா? சவுல் நோக்கம் தாவீதுக்கு தான் பெண்ணை கொடுத்து அவன் நல்ல மகாராசனா வாழணும் என்பதல்ல, அவனை கொல்லணும். அப்போ தாவீது தன் ஆட்களை அழைத்து சென்றான். பெலிஸ்தருள் 200 ஆண்களை இவர்கள் வெட்டினார்கள். சவுல் எதிர்பார்த்தது, ஒவ்வொரு பெலிஸ்தனை வெட்டும்போது இவனை தாவீது வெட்டி விடுவார்கள், அப்படியாவது இவன் சாப்டர் க்ளோஸ் ஆகட்டும்னு சவுல் நினைத்தான். ஆனால் கர்த்தர் தாவீதோடும் அவன் அழைத்து சென்ற அந்த மக்களோடும் இருந்தார். அவர்கள் 200 ஆண்களை கொன்று 200 நுனித்தோலை சவுலுக்கு முன்பாக 1 2 3 99 200 என்று எண்ணி கொடுக்கும்படியாக கிருபை செய்தார். நம்ம தம்பி தாவீது was success. My brother David was successful for the God was with him. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால கோலியாத்தை கொன்றது மாத்திரமல்ல, 200 அந்த பெலிஸ்திய ஆண்களை கொல்லுவதற்கு அவனுக்கும் அவனோடு கூட இருந்த அந்த வாலிபர்களுக்கும் கிருபை தந்து சவாலை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். உங்களை பழி வாங்குகிறவன் உங்களுக்கு முன்பாக சவாலை வைக்கிறான். All such challenges will not stand. சத்ரு முன்பாக வைக்கிற சவால்கள் ஒன்று நிற்காது. அவன் எம்மாத்திரம், உங்களுக்கு முன்பாக சவாலை வைக்கிறவன் எம்மாத்திரம். மறுபக்கத்தில் ஒருவர் சவால் இடுகிறார், பழிக்கு பழி வாங்காதே, பதில் செய்யாதே, தீமைக்கு தீமை செய்யாதே, தீமையை நன்மையினால வெல்லு என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனம் திரும்ப மனம் இல்லாத மனிதர்கள் இன்றைக்கும் பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஜெபம் செய்வோம்.